வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 235 காண்போமா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காட்டு தீயை விழுங்குதல். மூங்கில் மரங்களுக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த காட்டு தீயின் காரணமாக அவைகளுக்கு வறட்சியால் தாகம் ஏற்பட்டது. தாகத்தினால் தவித்தன. துன்பம் தாங்காமல் அலறத் தொடங்கின. தங்களுக்கு முன்பு பசுக்கள் இல்லாததை கண்ட கிருஷ்ணரும் பலராமரும் அவற்றை தேட ஆரம்பித்தனர். ஆனால் அவர்களால் கண்டுபிடிக்க இயலவில்லை. சிறுவர்கள் பசுக்கள் பாதையில் விட்டு சென்ற குளம்படி தடங்களை பின்தொடர்ந்து இறுதியில் முஞ்சாவனத்தில் அவற்றை கண்டனர். அவற்றை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்லும் பாதையில் திடீரென்று காட்டில் உள்ள அனைத்தையும் அழித்து விடுவது போல் காட்டு தீ எல்லா பக்கங்களிலும் தோன்றியது. காற்று பலமாக வீசியதால் தீ பரவத் தொடங்கியது. இதை கண்ட ஆயர்குலச் சிறுவர்கள் பின்வருமாறு கூறினர். ஸ்ரீமத் பாகவதம். கிருஷ்ண கிருஷ்ண மகாவீரகே ராமா மோக விக்ரம தாவாக்னினா தஹ்யமானான் பிரபன்னாம் ஸ்திராதும் அர்ஹத. கிருஷ்ண கிருஷ்ண மகாவீர ஹே ராம அமோக விக்ரம தாவ அக்னினா தஹ்யமானான் பிரபன்னான் திராதும் அர்ஹத. ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். நண்பர்களின் வார்த்தையை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களிடம், உங்கள் கண்களை சிறிது மூடுங்கள், யாரும் அஞ்ச வேண்டாம் என்று கூறினார். சிறுவர்களும் தங்களது கண்களை மூடிக்கொண்டனர். பிறகு யோக சக்தியின் நாயகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பயங்கர காட்டு தீயை முழுவதும் விழுங்கி தனது நண்பர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். ஆயர்குல சிறுவர்கள் மீண்டும் கண்களை திறந்து பார்த்தபோது அவர்களும் பசுக்களும் பயங்கர காட்டு தீயில் இருந்து காப்பாற்றப்பட்டு பண்டீர மரத்தின் அடியில் இருந்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். பிறகு மீண்டும் மாலை நேரமானவுடன் கிருஷ்ணரும் பலராமரும் பசுக்களை ஓட்டிக்கொண்டு தமது இல்லத்திற்கு திரும்பி வந்தனர். கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலிலிருந்து இனிய கீதம் இசைத்தவாறு ஆயர்பாடியை அடைந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லம் திரும்புவதை கண்ட இளம் கோபியர்கள் மிகவும் சந்தோஷமடைந்தனர். ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு கணம் பிரிந்தால் கூட 100 யுகங்கள் போன்றதாகும். காட்டுத்தீயிலிருந்து ஆயர்குல சிறுவர்களை காத்த கிருஷ்ணர் பிறகு பிரிவு தீயிலிருந்து ஆயர்குல இளம் பெண்களை காத்தார். ராதா ராணியை தலைவியாக கொண்ட கோபியர்கள் அனைவரும் கிருஷ்ணர் மீது மீளாத காதல் உடையவர்கள். கோபியர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தைகள் ஆவர். பிருந்தாவனத்தில் மழைக்காலமும் இலையுதிர் காலமும். பிருந்தாவனத்தில் இருந்த பெண்களிடம் ஆயர்குலச் சிறுவர்கள் கிருஷ்ணர் பிரலம்பாசுரனை வதம் செய்ததும் காட்டுத்தீயிலிருந்து தம்மை காத்ததையும் அனைவருக்கும் எடுத்து கூறி மகிழ்ந்தனர். பிருந்தாவனத்தில் மழைக்காலம் தொடங்கியது. வானம் இடியுடன் அதிரத் தொடங்கியது. அடிவானத்தில் மின்னல் அடிக்கடி மின்னி ஒளித்தது. மின்னல் சத்துவ குணத்துடனும் இடி ரஜோ குணத்துடனும் மேகம் தமோ குணத்துடனும் ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. மழைக்கால மேகங்களினால் மூடப்பட்ட வானமானது ஜீவாத்மாவுடன் உருவகம் செய்யப்பட்டுள்ளது. ஜீவாத்மா ஜட இயற்கை குணங்களால் பாதிக்கப்படும் போது அவன் மந்தமாக இருக்கிறான். மழைக்காலம் தொடங்கியவுடன் வறண்டு போன நதிகள் கூட பொங்கி ஓடுகின்றன. புதிதாக முளைத்த பொருட்கள் பூமிக்கு பச்சை வண்ணம் அளித்தது. இந்திரகோப பூச்சிகள் அதற்கு சிவப்பு வண்ணம் அளித்தன. வெண்மை நிற காளான்கள் அதற்கு வட்ட வடிவமான நிழலையும் அளித்தன. இதன் காரணமாக பூமி வளமுடன் காட்சியளித்தது. பிருந்தாவன காடு பேரீச்சம் பழங்களும் நாவல் பழங்களும் நிறைந்து செழிப்புடனும் வளமுடனும் திகழ்ந்த பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமருடன் சேர்ந்து கொண்டு பசுக்களும் ஆயர்குல சிறுவர்களும் உடன் வர விளையாடி மகிழ்வதற்காக காட்டிற்குள் நுழைந்தார். மழை பெய்யும் பொழுது விளையாடுவதற்காகவும் கிழங்குகள் பழங்கள் போன்றவற்றை உண்பதற்காகவும் குகைகளிலோ அல்லது மரத்தின் பெரிய பொந்துகளிலோ புகுந்து கொள்வார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தாய் யசோதையால் அளிக்கப்பட்ட தயிர் சாதத்தை பலராமனுடனும் சேர்ந்து தன்னோடு வழக்கமாக உணவு உண்ணும் கோபாலர்களுடனும் உண்பார். நீர்நிலை அருகே உள்ள ஒரு பெரிய பாறையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் உணவு உண்பார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் பிருந்தாவனத்தில் இவ்வாறு தமது நண்பர்களுடன் மகிழ்ந்து இருக்கின்ற வேளையில் சரத்காலம் எனப்படும் இலையுதிர் காலம் வந்தது. சரத்காலத்தில் வானம் மேகமின்றி தெளிவாகவும் நீர்நிலைகள் தெளிவுடன் காணப்படும். காற்று இதமாக வீசும். இலையுதிர் காலம் மேகங்களை நீக்கி வானை தெளிவடையச் செய்யும் காரணத்தினால்
கூட்டமாகவும் நெருக்கமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் விலங்குகள் விடுதலை அடைந்து வர ஆரம்பித்தது. மேகங்கள் நீர் நிறைந்து கருத்திருக்கும் பொழுது அவை தூய்மையற்ற மனிதர்களின் பௌதீக மனத்தினுள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஆத்மாவை மறைப்பது போன்று சூரியனின் ஒளிக்கதிர்களை மறைக்கின்றன. ஆனால் மேகங்கள் தம்மிடம் உள்ள நீரை மழையாக பொழிந்தவுடன் அவை வெண்மை நிறம் பெற்ற சூரிய ஒளியினை பிரதிபலிக்கிறது. அதுபோல பௌதீக இச்சைகளையும் பாவம் நிறைந்த சிந்தனைகளையும் துறந்த ஒருவன் தூய்மை பெற்று தனது ஆத்மாவையும் உள்ளே இருக்கும் பரமாத்மாவையும் ஒளியுடன் வைத்திருப்பது போன்றதாகும். இந்த பருவ காலத்தில் மாலைகள் சில சமயம் தமது தூய நீரை வெளிப்படுத்தும், சில சமயம் வெளியேற்றுவது இல்லை. இது எதனை போன்றதென்றால், உன்னத ஞானத்தில் தேர்ந்தவர்கள் அந்த ஞான அமிர்தத்தினை சில சமயம் வழங்குகின்றனர், சில சமயம் வழங்குவது இல்லை. நாள் ஒன்று கழியும் பொழுது தனது வாழ்நாளில் ஒன்று குறைகின்றது என்பதை அறியாத மூட மக்களை போன்று ஆழமற்ற இடத்தில் நீந்தி கொண்டிருக்கும் மீன் தான் வசிக்கும் நீரின் அளவு குறைந்து கொண்டே போகிறது என்பதை அறிவதில்லை. இல்லற வாழ்வில் பற்றுடையோர் தமது வாழ்நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்பதை அறிவதில்லை. இதன் காரணமாக அவனால் பகவானிடம் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடாது ஜனன மரண சுழற்சியிலேயே தொடர்ந்து இருக்கின்றனர். பக்தி யோகத்தினை பயிற்சி செய்வோர் தமது உணர்வுகளை கொந்தளிக்கும் புலன்களின் வழியாக வெளியே விடாமல் புலன்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து பகவானை தியானம் செய்வர். இந்த செயலானது நெல் வயல்களில் பாய்ச்சிய நீர் பெருகி வெளியே வடிந்து விடாமல் இருப்பதற்காக விவசாயிகள் வலிமையான மண் கரைகளை உயர்த்தி கட்டுவது போன்றதாகும். தெளிவாகவும் நட்சத்திரங்களுடனும் காணப்பட்ட வானம் ஒரு தூய பக்தனின் இதயத்திற்கும் ஒப்பிடக்கூடியதாகும். எதுகுல நாயகரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூலோகத்தில் விஷ்ணுக்கள் அனைவராலும் சூழப்பட்டு ஒளிவீச இருந்ததை போன்று நட்சத்திரங்களால் சூழப்பட்ட முழு நிலவு வானத்தில் ஒளி வீசியது. எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் மக்கள் அறுவடை நாள் மற்றும் அதனுடன் சேர்ந்து கொண்டாடப்படும் பொங்கல், போகி, மாட்டுப்பொங்கல் போன்றவற்றை வேதங்கள் கூறுவது போல் அக்னி வேள்விகள் செய்து கொண்டாடுகின்றனர். இதன் காரணமாக பூமி புதிதாக வந்த தானியங்களால் பொலிவுற்றது. அதிலும் சிறப்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமியில் இருந்த காரணத்தினால் பூமி எழிலுடையதாக திகழ்ந்தது. மழைக்காலத்தில் வணிகர்கள் தங்கள் விருப்பம் போல் வெளியே செல்ல இயலாது. அதனால் அவர்களால் விரும்பி ஆகாயத்தினையும் அடைய முடியாது. அதுபோலவே ஞானத்தினை உபதேசம் செய்யும் முனிவர்கள் மழைக்காலத்தில் வெளியே செல்ல இயலாது. ஆனால் சரத்காலத்தில் அனைவரும் தங்கள் சிறையிலிருந்து வெளியேறுகின்றனர். ஞானியாகவோ யோகியாகவோ அல்லது பக்தனாகவோ ஒருவன் இருத்தல் வேண்டும். ஏனென்றால் இந்த ஜட உடலின் காரணமாக அவனால் ஆன்மீக சாதனையை அனுபவிக்க இயலாது. அவன் தனது உடலை திறந்தாலோ அல்லது மரணமடைந்தாலோ ஞானியாக பகவானை வழிபட்டவன் பகவானுடைய ஆன்மீக ஜோதியில் இணைகின்றான். யோகி பல்வேறு மேலு உலகங்களில் இடம்பெறுகின்றான். பக்தனோ ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடைகிறான். இவ்வாறு பகவானின் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடைந்தவனுக்கு மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சிக்கு இடமே இல்லை. பகவானது இருப்பிடத்தை அடைந்தவன் தனது நித்தியமான ஆன்மீக வாழ்க்கையை பகவானுக்கு தொண்டு செய்வதிலேயே தொடர்கிறான். நித்தியமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசையினை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 236 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.